மக்களாகிய நாம் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் சில நன்மை தீமைகளை இழைக்கின்றோம். அவ்வாறு செய்யும் நன்மை தீமைகளுக்கு ஏற்ப பாவ புண்ணிய கணக்கு நிச்சயமாக உண்டு. இதைதான் நாம் கர்மா என்று அழைக்கிறோம். இதோ இறந்தவர்கள் செய்த நன்மை தீமைகளும் அதற்கு ஏற்ப வழங்கும் நிகழ்வுகளையும் நாம் இங்கே நாடகமாக காண்போம். காட்சி 1. இடம் நீதி தேவனின் அரசவை. கதை மாந்தர்கள் நீதி தேவன், சித்திரகுப்தன். காவலாளர்கள் சொர்க்கத்திற்கு உரியவர்கள், நரகத்திற்கு உரியவர்கள். நீங்கள் எல்லோரும் பூலோகத்தில் வாழும்போது நான் மேலோகம் சென்றால் நாம் செய்த செயலுக்கு தீர்ப்பு வரும் என்று ஒருபோதும் நினைப்பதில்லை. மகிழ்ச்சியோடு வாழ்ந்தால் மட்டும் போதும் என்று நினைத்தீர்கள். இப்போது உங்கள் செயல்களை சீர்தூக்கி பார்க்கும் நேரம் இது. நீங்கள் இருவரும் நரகத்திற்கு உரியவர்கள், வாருங்கள். நாங்களா? எங்களுக்கு நரகமா? நாங்கள் எந்த குற்றமும் செய்யவில்லையே. என்னது? குற்றம் எதுவும் செய்யவில்லையா? சித்ரகுப்தா, இவர்கள் செய்த குற்றத்தை கூறும். எனது என்ன செய்தாய் என்று தெரியவில்லையா? உன் பெற்று வளர்த்த தாய் தந்தையரை கடைசி வரையும் கவனித்தாயா? அது வந்து என் அண்ணன் பார்த்துக் கொள்வான் என்று நினைத்தேன். நான் என் தம்பி பார்த்துக் கொள்வான் என்று நினைத்தேன். கடைசி வரையிலும் தாய் தந்தையை இருவரும் பார்த்து கொள்ளவில்லை. ஆனால் உங்கள் மனைவி பிள்ளைகளை மட்டும் நன்றாக பார்த்து கொண்டீர்கள். உங்களை பெற்று வளர்த்து படிக்க வைத்து ஒரு வேலையில் அமர்த்தி வாழ்க்கை கொடுத்து அழகு பார்த்தவர்களை நடு ரோட்டில் விட்டு விட்டீர்கள். அனாதைகளா இருந்தார்கள். தாய் தந்தையை இறுதி வரை பார்த்து கொள்ளாத நீங்கள் இறந்து பிறக்கிற ஒவ்வொரு பிறவியிலும் ஆதரவற்றவர்களாக, பெற்றோர்களுடைய அன்பிற்கும் அரவணைப்பிற்கும் ஏங்குபவர்களாக பிறப்பீர்கள். அம்மா அப்பா என்று அழைக்கும் பாக்கியத்தை இழப்பீர்கள். இதோ உங்களுக்குரிய தண்டனை. காவலர்களே, இவர்களை நரகத்திற்கு இழுத்துச் சென்று கொதிக்கின்ற எண்ணெயில் தூக்கி போடுங்கள். கொதிக்கின்ற எண்ணெயா? எரியுமே 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 எரியுமே. நீங்கள் சொர்க்கத்திற்கு உரியவர்கள், வாருங்கள். நீங்கள் அங்கேயே நில்லுங்கள். என் அன்பிற்கு உரியவர்களே, வாருங்கள். நான் பசியோடு இருந்தேன், எனக்கு உணவளித்தீர்கள். நான் தாகத்தோடு இருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள். பாவ புண்ணியங்களுக்கு பயந்து அஞ்சி நடந்தீர்கள். ஏழ்மையினால் படிப்பை தொடர முடியாமல் இருந்த எனக்கு கல்வி உதவி செய்தீர்கள். அடிபட்டு இறக்கிற நிலையில் இருந்த என்னை மருத்துவமனையில் சேர்த்து பிழைக்க வைத்தீர்கள். பல முதியோர் இல்லங்களை கட்டி பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்களை நன்கு பராமரித்தீர்கள். அப்படியா? நானா? எப்பொழுது? நான் உங்களை பார்த்ததே இல்லையே. ஆமாம், நானும் உங்களை பார்த்ததே இல்லையே. எங்களுக்கு புரியவில்லையே. நீங்கள் சொன்ன எதையும் நாங்கள் உங்களுக்கு செய்யவில்லையே. நானும் எதையும் உங்களுக்கு செய்யவில்லையே. இதையெல்லாம் நீங்கள் யாருக்கு செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். ஆகவே நீங்கள் அனைவரும் சொர்க்கத்திற்கு உரியவர்கள். இந்த சிறிய செயலுக்கு எங்கள் அனைவருக்கும் சொர்க்கம். ஆமாம், உங்களுக்கு சொர்க்கம்தான். நன்றி நீதியரசே. தேவதைகளே, இவர்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லுங்கள். உத்தரவு நீதியரசே. வாருங்கள் சொர்க்கத்திற்கு. சொர்க்கமா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எனக்கு சொர்க்கம்தான், உங்களுக்கு நரகம் என்று நினைக்கிறேன். எங்களை சொர்க்கத்திற்கு மேலான இடத்தில் வைப்பார்கள். என்ன பேச்சங்கே? நீர் வாரும். சொர்க்கத்திற்கா? நீ செய்த செயலுக்கு சொர்க்கமா நரகம்தான், வாரும். வணக்கம் நீதியரசே. நானோ வயதில் மிகவும் சிறியவன். இன்னும் என் வாழ்க்கையை முழுமையாய் வாழவில்லை. நான் எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்கவில்லை. இங்காவது சொர்க்கம் கிடைக்கும் என்று பார்த்தால் நரகமா? எனது எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்கவில்லையா? பெட்ரோல் பேச்சை என்றாவது கேட்டிருக்கிறியா? அந்த ஸ்போர்ட்ஸ் பைக்கு தான் வேணும், இந்த போனு தான் வேணும் என்று அடம்பிடித்து வாங்கினாய். அதோட ஹெட்செட்டை காதில் மாட்டிக்கொண்டு பாட்டு கேட்டுக்கொண்டே வேகமாக 160லும் 180லும் போனால் என்ன ஆகும்? என்னது? பாட்டு கேட்டுக்கிட்டே வேகமாக வந்ததுக்காக நரகமா? என்ன நரகமா என்று கேட்கிறாயா?
வேகமா வண்டியில வந்து நீ மட்டும் இறந்திருந்தால் பரவாயில்லை. உனக்கு பின்னால் வந்துகிட்டு இருந்த கார்ல ஒரு குடும்பமே விபத்தில் சின்ன பின்னமாக சிதைந்து விட்டது. 3 குழந்தைகள், 5 பெரியவர்கள் உன்னால் உயிரையே இழந்து விட்டார்கள். நான் உன்னை தேடி வரவில்லை, நீதான் வேகமா என்னை தேடி வந்து விட்டாய். ஐயா, நான் அறியா பையன், தெரியாம செஞ்சிட்டேன். என்னது அறியாமலா? உன் பெற்றோர் எத்தனை முறை சொல்லியிருப்பார்கள், ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டாத, டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணு, டிராஃபிக் போலீஸாருக்கு மதிப்பு கொடு. ஆனா இதை பத்தி எதையுமே கவலைப்படாம, அறிவுரை யார் சொன்னாலும் கேட்காம, டிராஃபிக் ரூல்ஸ் மதிக்காம, எல்லாரையும் பயமுத்துற மாதிரி வண்டி ஓட்டுற பேர்ல சாலையில போறவங்கள பயமுத்துற. உன்னை பார்த்து முன்னாடி பின்னாடி போறவங்க பயந்து போயிடுறாங்க. நீ எல்லாருக்கும் தவறான முன் உதாரணம். உனக்கு நரகம்தான். காவலர்களே, இவனை எரியும் நெருப்பு குண்டிற்குள் போட்டு அங்கு இவன் அதிவேகத்தில் வண்டியை ஓட்டிக்கொண்டே இருக்க வேண்டும், நிறுத்தவே கூடாது. இழுத்துச் செல்லுங்கள் நரகத்திற்கு. அப்படியாகட்டும் நீதியரசே. எரியும் நெருப்பு கூண்டா? வேண்டாம் 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 வேண்டாம். நீதி தேவரே, இதோ இருக்கின்றார்களே, இவர்கள் மகா யோகியர்கள். நரகம் என்றால் என்னவென்று காட்ட வேண்டும். நிச்சயமாக சித்திரகுப்தா, அழைத்து வா. உங்களுக்கு நரகம்தான், வாருங்கள். ஐயா, அப்படி யாரும் செய்யாத தவறு என்ன தவறு செய்து விட்டோம்? ஆம், என்ன தவறு செய்து விட்டோம்? என்ன செய்தாயா? நீ தயாரிக்கும் எல்லா உணவுப் பொருட்களிலும் கலப்படம் செய்தாய். குழந்தைகள் என்றும் பாராமல், பெரியவர்கள் என்றும் பாராமல், குழந்தைகள் குடிக்கும் பால் முதல் பெரியவர்கள் உண்ணும் எல்லா உணவுப் பொருட்களிலும் கலப்படம் செய்தாய். மலிவு விலையில் விற்று மக்கள் எல்லோருக்கும் சேவை செய்யலாம் என்று நினைத்தோம். அது பெரிய குற்றமா? என்னது சேவை செய்தாயா? அநேகரின் உயிரல்லவா எடுத்தாய். பாலில், அரிசியில், டீதூளில், மிளகில், பருப்பில், நெய்யில் நீ எதையும் விட்டு வைக்கவில்லை. காலாவதியான பொருட்களை விற்றதால் அதை மக்கள் நம்பி வாங்கி சாப்பிட்டு பல நோய்களால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதன் விளைவு வயிற்று வலி, புற்றுநோய், வளர்ச்சியின்மை, அல்சர் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணில் அடங்காதவர்கள். என்ன செய்வது சாமி? நாங்களும் 4 காசு பார்க்கலாம் என்று நினைத்தோம். அவ்வளவுதான் சாமி, இதுக்கா நரகம்? நீ 4 காசு பார்க்க மக்கள் உண்ணும் உணவா உனக்கு கிடைத்தது? பேராசை, பேராசை, எல்லாத்திலும் பேராசை. ஒரே நாளில் பணக்காரனாக வேண்டும் என்ற ஆசை நல்ல வழியில் அல்ல. எந்த குறுக்கு வழி கிடைத்தாலும் அதையே பயன்படுத்துவது. காவலர்களே, இவர்களுக்கு காலாவதியான நாற்றம் எடுக்கும் உணவுகளை மட்டும் உண்ண கொடுங்கள். வேண்டாம் என்றாலும் விட்டு விடாதீர்கள். விலை மதிப்பற்ற மக்களின் உயிர் இவர்களுக்கு மலிவு விலையாக தெரிகிறது. நயவஞ்சகர்கள், இழுத்துச் செல்லுங்கள் நரகத்திற்கு. காலாவதியான உணவுகளா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். பூலோகத்தில் வாழும் மக்களே, நீங்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் யாருக்கும் தெரியாது என்று நினைக்கிறீர்களா? நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் பாவ புண்ணிய கணக்கு உண்டு. பூலோகத்தில் வாழும் போது பிறர் எப்படி போனால் எனக்கு என்ன, நான் மட்டும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தால் போதும் என்று நினைப்பது. மேலோகம் வந்த பிறகு சொர்க்கம் வேண்டும் என்று கெஞ்சுவது. நான் செய்தது சிறிய தவறுதானே, இதை யார் கேட்க போகிறார் என்று நினைத்து விடாதீர்கள். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரின் செயலையும் பார்த்து கொண்டே இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். அறம் செய்ய விரும்பு, தர்மம் தலை காக்கும். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான் போன்ற பொன்மொழிகள் எல்லாம் மக்களை சீர்திருத்தவே.
ஆனால் அதை நாம் அறவே மறந்து தவறான வழியில் செல்வதால் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். இனிமேலாவது நன்மை தீமைகளை ஆராய்ந்து பழி இல்லாமல் இறைவனுக்கு அஞ்சி வாழ முயற்சிப்போம். ஆறறிவு உடைய மக்களாகிய நாம் சிந்தித்து செயல்படுவதே சிறந்த அறமாகும். சிந்திப்பீர், செயல்படுவீர். நன்றி.